நார்மல் தோசையை விட ஆனியன் தோசை ரொம்ப பிடிக்குமா? இது மாதிரி ஆனியன் மசாலா தோசை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 4 காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு சேர்த்துட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு நல்லா நீல வாக்கில் வெட்டணும். ஆனியன் வந்து ஒவ்வொரு கட்டிங்கில் ஒவ்வொரு டேஸ்ட்டு தரும், அதனால் இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பொரிஞ்சோன்னா மஞ்சள்தூள் போட்டுட்டு நம்ம நீல வாக்கில் வெட்டிய வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்ச மிளகாயும் பூண்டையும் நல்லா கொரன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சதையும் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் தோசை ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ண ஆனியன் மசாலாவை வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இட்லி பொடி வந்து தூவிட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல காரமாக மழைக்கு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும்.